அப்படி இல்லை என்றால் நோன்பை ரொம்ப இறையச்சத்தோடு நினைக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம். அல்லது பிறருடைய உரிமையை மதிச்சு நடந்திருக்கலாம், யாராவது ஒரு உரிமையை கேட்பது மதிச்சு நடந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம கூட சொந்த பந்தங்கள்லாம் சண்டை கொடுப்போது நாம மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கலாம். அவங்களோட உறவுகளை சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். பரவாயில்ல, விடு, அண்ணன் தானே, தம்பி தானே, மாமா தானே, மச்சான் தானே, அண்டை வீட்டுக்காரை சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு சமூக சேவை பண்ணிருக்கலாம், ஒரு 2 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், 2 பேர் பசி ஆத்திருக்கலாம், ஏதோ ஒரு புரிஞ்சு போச்சு, ஏதோ நல்லது செஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு மனிதர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து விருந்து தருகின்றார் என்றால் ஏதோ ஒரு நன்மை அவருக்கு நம்ம செஞ்சிருக்கோம். அப்படி நம்ம வாப்பா செஞ்சிருப்பாங்க, நம்ம ஃபேமிலி செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகக்கூடிய நம்ம சில நன்மைகளை செய்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மள அன்பு வச்சிருக்கான், நம்ம வேற பிரியப்பட்டிருக்கான். அது மட்டுமல்லாமல் இப்படி அன்பு வச்சு பிரியப்பட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருடைய வீட்டுக்கு நம்ம அழைச்சோம். முதல் இரண்டாவதாக நாம் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வால் பிரியப்பட்டவர்கள். அல்லாஹ் நம்ம நினைஞ்சிருக்கான், அன்பு வச்சு கூப்பிட்டுருக்கான். மூன்றாவதாக நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போக போறோம் என்ற ஒரு உணர்வும் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், இருக்கணும், ஆழமாக என்ன செய்யணும், பதித்திருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நாம் என்ன செய்ய போறோம், உம்ராவுடைய பயணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். உம்ராவுக்கு நம்ம போக போறோம். உம்ராவிற்கு போனதற்கு பின்னால, போவதற்கு முன்னால நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா எதை எதிர்பார்க்கின்றார்? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, வா மரம்னா ஒரு பெரிய உண்டியல் வச்சிருக்காங்க, அதில் கொண்டு போய் நீ இத்தனை சரியால கொண்டு போடு அப்படின்னு நல்லா கட்டணும் கிடையாது. எல்லா பள்ளிவாசலையும் கோயிலையும் உண்டியல் உண்டு, ஹரம்ல உண்டா கிடையாது. அல்லது இத்தனை நகையை கொண்டு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, இன்ஜெக்ஷன் போட்டு வரணும்னு சொல்லுவாங்க. விசா கண்டிப்பா இருக்கணும். அப்போ காணிக்கையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் நம்மள்கிட்ட எதை கேட்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, முதலாக நம்ம இடத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, கட்டிச்சாலும் கட்டி கொள்ளுங்கள். உங்களுடைய தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள். கட்டுச்சாதங்களிலேயே சிறந்தது இறையச்சம் அப்படிங்கிறார். என்ன பயந்துட்டு வா, ஏதோ சம்பாதிக்க போறோம்ங்கிறாங்க, அல்லது உலகத்தினுடைய வேறு ஏதாவது காரியம் அங்கே